ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே இந்த நல்ல காலை வேளையிலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்திலே தேவன் நமக்கு ரெகோபோத்தை தந்திருக்கிறார். அந்த ரெகோபோத் உங்களுக்கு தொடங்கும் ஒவ்வொருவருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றிலும் தேவன் உங்களை துவங்கச் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். எல்லாவற்றிலும் உங்களை பழுகி பெருகச் செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லல, ஜீவனுள்ள தேவன் தம்முடைய வார்த்தையிலே விளம்புகிறார். அல்லேலூயா. சத்தியத்தை விளம்புகிறார். சத்தியத்தை சொல்றாரு, நீ பழுகி பெருகி நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்றைய காலவெளியிலே தேவனுடைய கிருபையும் நம்மேல் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசத்தை குறித்து கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டும் இராமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் வசனம் சொல்கிறது. சபைக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் வசனம் சொல்கிறது. அதனால் இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் கருத்தாய் கவனிக்க வேண்டும். எப்படி கவனிக்கணும்? கருத்தாய் கவனிக்கணும். உங்களுடைய வேற சிந்தனைகளை, வேற எண்ணங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகளை, எண்ணங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, திருப்பி விடக்கூடாது. இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப வீட்டில் உட்கார்ந்து என்ன செய்யணும்னா வாசிக்கணும், அதை தியானிக்கணும். அதுதான் உங்களுக்கு என்னவாகும்? அது பலனாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவுதான் ஜவுளி கடையில் பட்டுச்சேலை எடுத்தாலும், இல்லை சுடிதார் எடுத்தாலும், சேலை எடுத்தாலும், வீட்டில் வந்த பிறகு அதை ஒரு தடவை பிரித்து பார்த்தா தான் மனசுக்கு என்ன செய்யும்? அது ஆறுதலாக இருக்கும். அப்படி தானே? உண்மை தானே? அப்படியே கொண்டு போய் பீரோவில் அடுக்கி வச்சுருவீங்களா யாராவது? இல்லை. வீட்டில் வந்து ஒரு பிரித்து பார்த்து அதை திரும்ப ஒரு செக்கப் பண்ணி அது அப்புறம் தான் திரும்ப எங்கே ஏற்றுவோம்? வீட்டுக்குள்ளே ஏற்றுவோம். வீட்டுக்குள்ளே ஏற்றுறது மட்டும் இல்லை, ஒரு பட்டுச்சேலை எடுத்துட்டோன்னா யாரெல்லாம் வீட்டுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நினச்சி காட்டுவோம். பட்டுச்சேலை எடுத்திருக்கிறேன் பார்க்குறியா? என் பட்டுச்சேலை எடுத்திருக்கிறேன் பார்க்குறியா? என் பட்டுச்சேலை எடுத்திருக்கிறேன் பார்க்குறியா? அப்படி என்ன செய்வோம்? கேட்போம். அதே போல் வசனத்தை என்ன செய்யணும் அப்படின்னா, வர்றாள்ட்டுலாம் சொல்லணும், இன்றைக்கி வசனம் போனேன், வசனத்தை தியானித்தேன், இன்றைக்கி பைபிள் வாசித்தேன், ஆண்டவர் என் கூட பேசினார், ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு என்ன செய்யணும்? அதை பேசிக்கொண்டே இருக்கணும். அதுதான் வசனம் சொல்லுகிறது. ஒழுக்கம் உள்ளவைகளோ, கற்புள்ள விளைவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இவைகளை குறித்து பேசணும். இதை பேச ஆரம்பிச்சிட்டா வீணானதுக்கு நம்ம சிந்தனை போகாது, வீணான வார்த்தை வராது, தேவையில்லாத பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே வராது. அல்லேலூயா. அவன் அதை சொன்னான், இவன் இதை சொன்னான்ற பஞ்சாயத்துக்கு இடமே இல்லை. எதை பேசுகிறதோ அதை பேசாமல் வேற எதையோ பேசுறதுனால தான் நிறைய நேரங்கள் என்ன வருது? பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். இந்த காலவெளியில் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைபடுவாராக. யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் சில வேக வசனத்தை நான் சொல்கிறேன், என்னை கவனிங்க. யாத்ராம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, அங்கே ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். என்ன கவனிங்க. ஜனங்கள் இங்க தண்ணி இல்லைன்னு உடனே ஜனங்களுக்கு முதலாவது வந்தது என்னன்னா முறுமுறுப்பு. நிறைய நேரங்களிலே நாம் தேவனுக்கு விரோதமாய் அநேக நேரங்களிலே முறுமுறுக்கிறோம். நாம் நினைத்த காரியங்கள் நடக்கல, நாம் விரும்பின காரியங்கள் நடக்கல, நான் செய்த காரியங்கள் எனக்கு வாய்க்கல அப்படின்னு சொன்ன உடனே நாம் முதலாவதாக தேவனுக்கு விரோதமாக நாம் முறுமுறுக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அடுத்த அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மோசேயை சீனாய் மலைக்கு அழைக்கிறார். சீனாய் மலைக்கு போகிறார். அங்கே போய் தேவனுடைய வார்த்தையின்படி கட்டளைகளையும் கற்பனைகளையும் பெற்று திரும்பி வருகிறார். அல்லேலூயா. 20ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை கொடுக்கப்படுகிறது. 20ஆம் அதிகாரத்தில் கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. யாத்திராம் 20ஆம் அதிகாரத்தில் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனானவன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு யூதன், ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் அநேக விதமான வார்த்தைகளை கொடுக்கிறார். அதில் மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், நீங்கள் வீட்டிலே படித்து பார்த்தீர்களானால், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்க வேண்டுமாம்? பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். யாரோ ஒருவன் விறகு பறுக்க போறான். வசனம் சொல்கிறது, மோசே அவனை கல்லெறிந்து கொல்லை செய்யப்பட. எங்க போனதுக்கு? விறகு பறுக்க போனதுக்கு. பழைய ஏற்பாட்டில் கட்டளைகளும் கற்பனைகளும் மிகவும் அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய முடியல அப்படின்னா, அதை பின்பற்றி நடக்க முடியல. அநேகர் வழி தப்பி போனாங்க. இன்றைக்கு நம்முடைய சபைக்கு பழைய ஏற்பாட்டின் கட்டளைகளும் கற்பனைகளும் கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னா நம்ம அதன்படி நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய அன்பை விளங்க பண்ணி கிருபையை நமக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அதைத்தான் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 53:4.
நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார், நாமோ நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்து வருகிறதை ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே தம்மை வெளிப்படுத்தினார். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் வரப்போகிறேன் யாருக்கு என்று சொன்னால் என்னுடைய ஜனத்திற்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு. நான் அவருடைய மீறுதல்களை, அவருடைய பாவங்களை, அவருடைய அக்கிரமங்களை மன்னிக்கும்படியாக, முந்தின வசனம் சொல்லுகிறது, அவர் அடிக்கப்பட போகிறார், அவர் சிலுவையிலே மரிக்க போகிறார் என்பதை தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறது. இப்போ உங்களுக்கு எனக்கும் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் காலத்தினுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன கொடுத்திருக்கிறாரு? கிருபையை தேவன் தந்திருக்கிறார். இந்த கிருபையை குறித்து அடுத்த அதிகாரத்தில் வாசிப்போமானால் 54வது வசனம், 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிறை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவனுக்கு தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பலியாக நமக்கு மரிக்க போகிறார், நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கும்படியாக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக இந்த பூலோகத்தில் வரப்போகிறார் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் மீட்பை கொடுத்து அவர் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டது கிருபை, உங்களுக்கு எனக்கும் தந்தது கிருபை, உங்களுக்கு எனக்கும் தேவன் தந்தது அவன் மேல் வைத்திருக்கிற மகா பெரிய கிருபை. அல்லேலூயா. இந்த காலவெளியில கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இது கிருபையை எப்படி சொல்கிறாராம்? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. கிருபை விலகாது. இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த கிருபை எப்படி நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், வேதத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்புவோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 3:9. எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? எல்லாரும் எடுத்துக்கோங்க. இப்போ வாசிப்போம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. இந்த வசனம் ஒரு பெரிய வசனம். இந்த வசனத்துல என்ன சொல்ல வர்றாரு? கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், வார்த்தை சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு நியாய பிரமாணத்தினுடைய நடைமுறைகளை பின்பற்றுகிறதுனாலே அல்ல, இயேசு கிறிஸ்து எனக்கு கிருபையை தந்திருக்கிறார். இந்த கிருபையை நான் விசுவாசிக்கும் போது தேவனுடைய நீதி எனக்குள்ள விளங்குகிறது. அல்லேலூயா. உங்க சுயநீதி அல்ல, நான் அதை செய்யறேன், இதை பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், அது அல்ல. தேவனுடைய நீதி உங்களுக்குள் விளங்குகிறது என்று வசனம் சொல்லுகிறது. இந்த தேவ நீதி உடையவனா இருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டோமானால் நமக்குள்ள இந்த பெருமை, அகந்த, மேட்டிமை, அகந்தையான பேச்சு, பெருமையான பேச்சு இருக்காது. ஏனென்றால் நாம் எப்பொழுதுமே அந்த கிறிஸ்துவுக்குள் நாம் மறைந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த ரட்சிப்பு என்னால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு, தேவன் எனக்கு கொடுத்தது, தேவன் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு, தேவன் எனக்கு கொடுத்த மீட்பு, தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், தேவன் எனக்கு கொடுத்த நன்மை, தேவன் எனக்கு கொடுத்த கிருபை என்று சொல்லி நாம் தேவனையே பற்றி கொள்ளுவோம். அல்லேலூயா. எங்க உங்களுடைய சுயநீதி எழும்புகிறதோ அங்கே சொல்லணும், நான் பாத்தியா என்ன செஞ்சிருக்கேன், பாத்தியா நான் எவ்வளவு பெரிய வேலையை முடிச்சிருக்கேன், பாத்தியா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்றது சுயநீதி.
இன்றைய வசனம் சொல்லுகிறது, நீங்களும் நான் இந்த கிருபாசன தண்டையில் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நீங்களும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. அப்போ விசுவாசமும் கிருபையும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சவர். இங்க 2 நபரை குறித்து வாசிக்கிறோம். யாரு? ஆபிரகாம், தாவீது. எல்லாரும் பேசணும். சரிங்களா? ஆபிரகாமை எதை அடையாளப்படுத்துகிறது? விசுவாசத்தை அடையாளப்படுத்துகிறது. தாவீதை எதை அடையாளப்படுத்துகிறது? இப்பதானே வாசித்தீங்க, ஏசாயா 54 வாசித்தீங்கல்ல, தாவீதுக்கு அருளின நித்திய கிருபை. அப்ப கிருபையினை யாரை அடையாளப்படுத்துகிறது? தாவீதை அடையாளப்படுத்துகிறது. விசுவாசம் என்றால் யாரை அடையாளப்படுத்துகிறது? ஆபிரகாமை அடையாளப்படுத்துகிறது. நான் அடுத்த வாரம் கேட்பேன், பதில் சொல்லணும். சொன்னவங்களுக்கு பரிசு தர மாட்டேன். அவங்க வீட்டில் வந்து நான் சாப்பிட வந்துடுவேன். யாரெல்லாம் விரும்புகிறீங்க அவங்க வீட்டில் நான் சாப்பிட வரணும்னு? ஆஹா, சூப்பர். கண்டிப்பாக நான் வருவேன். கேள்விக்கு பதில் சொல்லணும். சரி, இங்க வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமை விசுவாசத்துக்கு அடையாளப்படுத்துகிறார், தாவீதை கிருபைக்கு அடையாளப்படுத்துகிறார். அப்ப இந்த முதல் மத்தேயு எழுதின சுவிசேஷம் புதிய ஏற்பாடு துவக்கம் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது? விசுவாசமும் கிருபை என்ற இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. பழைய ஏற்பாடு எதை காட்டுகிறது? நியாயப்பிரமாணத்தை காட்டுகிறது, கட்டளைகளை காட்டுகிறது, பிரமாணங்களை காட்டுகிறது. ஆனால் புதிய ஏற்பாடு எதை காட்டுகிறது? விசுவாசமும் கிருபை என்று காட்டப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ இந்த கிருபை குறித்து அந்த விசுவாசம் குறித்து ஆபிரகாம் குறித்து பார்த்தோம்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 15. நாலாவது வசனத்தை 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 4, 5, 6 வாசிக்கிறோம். இவன் சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருக்கிறவனே எனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அவர் வெளியே அழைத்து, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் என்ன கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு என்றான். அவன் கர்த்தரை விசுவாசித்த, எல்லாரும் சேர்ந்து 6ஆம் வசனத்தை. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இதுதான் விசுவாசம். இதை குறித்து கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். நட்சத்திரம் எப்படி கர்த்தர் காண்பிச்சாரு? 1ஆம் தேதி ஜெபத்தில் சொன்னேன். பகல் வேளையில், பகல்ல சூரியன் தெரியுமா, நட்சத்திரம் தெரியுமா உங்களுக்கு? ஆனா கர்த்தருக்கு நட்சத்திரமும் தெரியும். அல்லேலூயா. நட்சத்திரங்கள் அதே இடத்துல தான் இருக்கு. இருள் வந்த உடனே நட்சத்திரம் தெரியுது, பகல் வந்த உடனே நட்சத்திரம் நமக்கு தெரியல, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். சொல்லிட்டார் ஆண்டவர், விசுவாசித்தான். இந்த விசுவாசம் அவனுக்கு என்னவாய் மாறினது? நீதியாக எண்ணப்பட்டது. தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அதுதான் நமக்கு நீதியாக எண்ணுகிறது. அல்லேலூயா. நான் முழுக்க முழுக்க நான் கர்த்தரையே சார்ந்திருக்கிறேன். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நான் சொல்றேன். நான் கடந்த வாரத்தில் எங்கள் வீட்டில் நேற்று பேசிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா எப்படின்னு சொன்னால், ₹1 டீ குடித்தாலும் அது எழுதுவார், ₹1 பொரிகடலை வாங்கினாலும் கடலை பருப்பு வாங்கினாலும் கணக்கு எழுதுவார். டெய்லி டைரியில் என்ன செய்வார்னா, என்ன செலவு பண்ணோம், டீ எவ்வளோ வாங்கினோம், என்னென்ன செலவு பண்ணோம், மருந்து எவ்வளோ வாங்கினோம், காய்கறி கடைக்கு எவ்வளோ கொடுத்து விட்டுருக்குறேன், மிச்சம் எவ்வளோ, எல்லாத்தையும் டெய்லி கணக்கு எழுதுவார். வரவு செலவு பார்ப்பார், அதை பண்ணுவார். ஆனால் என்கிட்ட அந்த பழக்கமே கிடையாது. என்கிட்ட என்ன கிடையாது? இந்த நானும் எவ்வளவோ முயற்சி, வருஷம் வருஷம் டைரி வாங்குவேன், வேணா காட்டுறேன், வீட்டில் வச்சுருக்கேன். ஜனவரி 6, 7 எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் அவ்வளோ அந்த டைரி சும்மா கிடக்கும். முயற்சி எடுக்கிறேன், ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கி, அது செய்ய வரமாட்டேங்குது. ஏன்னா அவர்களுக்கு ரெகுலரான வருமானம் இருக்குது. இன்னைக்கு 20,000 வருமானம், இதில் என்ன செய்யணும் அப்படின்னு. நமக்கு அது இல்லை, விசுவாசம்தான். அல்லேலூயா. இந்த வாரம் காணிக்கை கூட வந்தா ½ கிலோ ஆட்டுக்கறி, இந்த வாரம் காணிக்கை கம்மியாக வந்தா ½ கிலோ கோழிக்கறி. இதுதான் எங்கள் வாழ்க்கை. அல்லேலூயா.
விசுவாசத்துல தான் வண்டி என்ன செஞ்சிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு. இதை நம்ம பிளான் பண்ணி திட்டம் பண்ணி செய்கிறது இல்லை. கர்த்தர் கொடுத்தா ஊழியத்துக்கு செய்கிறோம், இல்லைன்னா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. பிள்ளைகள் எதுவும் கேட்டா ஜெபம் பண்ணுமா, கர்த்தர் கொடுத்தா உனக்கு தர்றேன். ஒரு நாள் நான் என்ன செய்யல, நான் உனக்கு வாங்கி கொடுத்துருவேன், இத்தனாம் தேதி வாங்கி கொடுத்துருவேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஜெபம் பண்ணு, ஆண்டவர் கொடுத்தா உனக்கு நான் தர்றேன், ஆண்டவர் கொடுத்தா உனக்கு நான் செய்கிறேன், ஆண்டவர் தந்தா உன்னை நடத்துறேன். இந்த விசுவாசம் என்ன செய்கிறது, என்னை ஒரு நாளும் குறைவில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாளும் குறைவா இருக்கல கர்த்தர். ஒரு நாள் என்னை ஆண்டவர் வந்து தாழ்விடத்தில் வைக்கல. கர்த்தர் என்னை மேன்மையாக, கர்த்தர் ஆசீர்வாதமாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். இதை ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நாம் தேவனுடைய மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் நம்பிக்கை உங்க வாழ்க்கையை நடத்தும். உங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தை பார்க்காதீங்க, உங்க பேங்க்ல இருக்கிற சேவிங்கை பார்க்காதீங்க, உங்களுக்கு இருக்கிறதான பொட்டன்ஷியலை பார்க்காதீங்க, உங்களுக்கு இருக்கிற திறமைகளை பார்க்காதீங்க, உங்களுக்கு இருக்கிற படிப்பை பார்க்காதீங்க, உங்களுக்கு இருக்கிறதான சொத்து நகை அதுல இல்லை. நீங்கள் தேவன் மேல விசுவாசம் உள்ளவர்களாய், என்னை நடத்துவார் கர்த்தர், என் குடும்பத்தை நடத்துவார், என் தொழிலை ஆசீர்வதிப்பார், என் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நான் அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்றது, நீங்க வாங்குற சம்பளத்தை நீங்க அதை பொருட்டா நினைக்காதீங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை ஆயிருங்க. அதை காட்டிலும் 100 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு தந்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய செயல், அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் மேல் இருக்கிற நிச்சயம். என்கிட்ட இல்லை, ஆனா கர்த்தர் எனக்கு தருவாரு. அதை நீங்க திரும்ப 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 சொல்லும் போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லுகிறது, உங்கள் பிள்ளைகள் மீனை கேட்டால் சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க. அடுத்து, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? பொல்லாதவர்களா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரமபிதா நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு நீ நல்ல இது கொடுக்க வரும்போது பரம தகப்பனாகிய பிதாவிடத்தில் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தின் சத்தத்திற்கும் அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் கேட்டதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கேளுங்க, நீங்க இன்னும் கேட்கலன்றார் வசனம் சொல்லுகிற. நீங்கள் இன்னும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்ல வீடு கேளுங்க, நல்ல கார் கேளுங்க, நல்ல வேலையை கேளுங்க. ஆண்டவரே நான் உட்கார்ந்த பெரிய மேனேஜரா உட்காரணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவரே உட்கார்ந்து எனக்கு ஒரு 100 பேர் வேலை வாக்கணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. நீங்க கேட்கவே இல்லையே. நீங்க கேட்கறது எப்படி கேட்குறீங்க? அப்ராணி சப்ராணி மாதிரி, ஐயா ஏதாவது பார்த்து கொடுங்க ஆண்டவரே, ஏதாவது பார்த்து செய்யுங்க ஆண்டவரேன்றீங்க. அவர் ஏதாவது பார்த்து செஞ்சிட்டு இருக்காரு. நம்ம விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. நம்ம விசுவாசத்துல கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அதை கொடுக்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். இப்ப தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் பெரிய இடத்துல இருக்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் மேன்மையான இடத்துல இருக்கணும் ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமான இடத்துல இருக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஆசீர்வாதமான இடத்துல இருக்கணும் ஆண்டவரே, நான் இன்னொன்னு போய் சும்மா சும்மா நிக்க கூடாது ஆண்டவரே, நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு ஆசீர்வாதத்தில் இருக்கணும் ஆண்டவரேன்னு நீங்க வாயை திறந்து என்னைக்கு நீங்க கேட்கிறீங்களோ அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம கேட்கணும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி கேட்கணும், எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி கேட்கணும், எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. உங்க வேலைக்கு கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த வேலையை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே எங்களுக்கு நல்ல மருமகனை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே எங்களுக்கு நல்ல மருமகளை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. இப்பவுமே ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கல்யாணத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணக்கூடாது. இப்பவுமே ஜெபம் பண்ணா கர்த்தர் அதுக்கேற்ற வேலையை ஆண்டவர் செஞ்சு தருவார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செம்மையா நடத்துவார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க கேட்கறது இல்லை, கேளுங்கள்ன்றார். இப்ப இந்த விசுவாசம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், நாம் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்கிற தேவ நீதியை காட்டுகிறது. அல்லேலூயா. எப்படி இந்த தேவ நீதி அவனுக்குள்ள விளங்கினதா வாசிக்கல. ரொம்ப அருமையான வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம். இப்போ இந்த நான் சொன்னது உங்களுக்கு ரொம்ப நேர்த்தியா புரியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 7 எடுத்துட்டீங்களா?
7 எடுத்தீங்களா? இப்போ 5ஆம் வசனத்தை வாங்கி வாசிங்க. 7ஆம் அதிகாரம் இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளைகள் இராதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் எவ்வளவு இருக்குதா? கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு அடி நிலம் இல்லை. யாருக்கெல்லாம் ஒரு அடி நிலம் சொந்தமா இல்லை? சும்மா கையை தூக்குங்க. ஆண்டவரே எனக்கு இல்லை. ஆண்டவர் உங்க தேசத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நான் சொல்லலை. என்கிட்ட வந்து முடிஞ்ச பிறகு பாச எப்போ தருவீங்கன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. ஆண்டவர் தரேன்னு சொல்லியிருக்கார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஜீவனுள்ள வார்த்தை சொல்கிறது. ஒரு அடி நிலம் இல்லாது அவனுக்கு நிலமும் இல்லை, பிள்ளையும் இல்லை. அடுத்த வசனம் சொல்லுவது, அவனுக்கு பிள்ளை இல்லாது இருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் இதை நான் சுதந்திரமாய் இந்த தேசத்தை நான் தருவேன். இதாங்க விசுவாசம். இதான் விசுவாசம். ஒரு அடி நிலம் இல்லை, ஒரு அடி நிலமும் இல்லை, ஒரு பிள்ளையும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை உனக்கு நான் தருவேன். இதை அவன் விசுவாசித்தான். இதை உங்களால் நம்ப முடியுதா? ஒரு அடி நிலம் கூட இல்லை, ஆனால் எனக்கு பெரிய வீடை தருவாரு, என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. நீங்க நம்பி விசுவாசத்தோட தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணா கர்த்தர் அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு அடி நிலம் இல்லை ஆபிரகாமுக்கு. அதுதான் போன காரியத்தில் வசனத்தை சொன்னேன் நான். ஒண்ணுமில்லாது இருந்த ஆபிரகாமுக்கு, ஒரு அடி நிலம் இல்லாது இருந்த ஆபிரகாமுக்கு, ஒரு பிள்ளை இல்லாத ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கும் உன் சந்ததிக்கு இதெல்லாம் தருவேன். அதை அவன் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அதை அவன் விசுவாசித்தான், தேவனை விசுவாசித்தான். அல்லேலூயா. ஏனென்றால் வசனம் சொல்கிறது, கலாத்தியர் புத்தகத்துக்கு வருவோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3 6 7 வசனத்தை வாசிங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படியே விசுவாசித்தான். எப்படி விசுவாசித்தான்? ஒரு அடி நிலம் இல்லை, ஒரு பிள்ளையும் இல்லை, ஆனா சந்ததி உண்டாகுன்னு சொன்னாரு, தேசம் சொந்தமாகுன்னு சொன்னாரு. அப்படியே விசுவாசித்தான். முதல் வசனத்தை போடு, 6ஆம் வசனத்தை. 6ஆம் வசனம் போடு தம்பி. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்ப தேவன் நீதியை நம்புறான், அவன் சுய நீதியை நம்பல. அவன் என்ன சொல்லி ஜெபம் பண்றான்? நீங்க ஆபிரகாம் ஆதியாகமம் புத்தகத்தில் படிச்சீங்கன்னா, யாரை என் பிள்ளைன்னு ஏத்துக்கிறவான்னு கேட்கிறான்? எலியேசரை என் பிள்ளை ஏத்துக்கிறவான்னு கேட்கிறான்? இல்ல, உன் சொந்த பிறப்பு உன்னிடத்திலிருந்து பிறக்கும், உன்னிடத்திலிருந்து உண்டாகும், அதுதான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, அதுதான் ஆசீர்வாதத்தின் பிள்ளை. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு பெரிய வாடகை வீட்டில் இருக்கலாம், 4 பெட்ரூம் இருக்கு பாஸ்டர், பெரிய போர்ட்டிகோ இருக்குது, கார் பார்க்கிங் இருக்கு, நல்ல ஏசி இருக்குது, எல்லாமே இருக்கு, அது உங்களுக்கு இல்லை. எலியேசர் பால சொல்றாரு, இவன் இல்லை, இந்த வீடல்ல, இதை காட்டிலும் மேலானதை பெரிதானதை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தர் தருவாரு. அல்லேலூயா. தருவாரு. ஜீவனுள்ள தேவனை விசுவாசிங்க. பாஸ்டர் வாங்குறது 10,000 2,000 கடன் வாங்கினது 12,000 குடும்பத்தை நடத்த முடியுது. கர்த்தரை விசுவாசி, தேவனை விசுவாசி. தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அடுத்த வசனத்தை போடுங்க. அடுத்த வசனத்தில் அடுத்த வசனம் தம்பி சீக்கிரம் போடுப்பா. 7ஆம் வசனம் போடுப்பா. நான் எடுக்கல. அடுத்து வாசிங்க, நீங்க வாசிங்க. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமுடைய பிள்ளைகள். இப்ப யாரு ஆபிரகாமுடைய பிள்ளைகள்னு சொல்றாரு? விசுவாச மார்க்கத்தார். யார் விசுவாச மார்க்கத்தார்? நானு. எனக்கு அது கிடைக்கணும், எனக்கு அது உண்டாகணும், எனக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் தரணும். அல்லேலூயா.
நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே எங்க விசுவாசி எல்லாரும் நல்ல வீட்டில் இருக்கிறாங்க, நான் இந்த ஓட்ட வீட்டில் இருக்கிற ஆண்டவர் எனக்கு நல்ல வீடை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லு. அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் நல்ல வீட்டில் இருக்காங்க, நான் ஓட்ட வீட்டில் இருக்கேன் ஆண்டவரே, மழை பெஞ்சா ஒழுகுது ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வீடை கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றேன். கர்த்தர் சீக்கிரத்தில் தருவார். அல்லேலூயா. நாம் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுகிறது, விசுவாசமாக்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். இப்ப ஆபிரகாம் மூலமா தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்கள் நான் அவருடைய பிள்ளைனா அந்த பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம் எங்கே உண்டாகிறது? இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. அப்ப எப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உண்டாகும்? விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உண்டாகும். நம்ம வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஃபெய்த், விசுவாசம் தான். விசுவாசத்தை தான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும். விசுவாசத்தினால் வராதவைகள் எல்லாம் பாவம்னு சொல்ற. அப்ப நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்தவ ஜீவியத்தில் பெற்றுக்கொள்கிற எல்லாமே ஃபெய்த், விசுவாசம், 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 விசுவாசம். தேவனையே பற்றிக் கொள்வது, தேவனையே சார்ந்து கொள்வது, தேவனோடு ஒன்றித்திருப்பது, உங்க சுகத்துக்கு, உங்க பலத்துக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்களுடைய சந்ததிக்கு, உங்களுடைய வேலைக்கு, உங்க பொருளாதாரத்துக்கு, எல்லாவற்றிற்கும் நீங்கள் யாரை சார்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவன் மேல விசுவாசத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வாசிங்க, ரோமர் 4க்கு வாங்க. ரோமர் 4:16 இருந்து வாசிப்போம். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதுபடிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததிக்கும் இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படி அப்படி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிருபை எப்படி வருதா? சுதந்திரமான கிருபை எப்படி வருதா? விசுவாசத்தினாலே வருகிறது. அதான் ஆதியா மத்தேயு சுவிசேஷம் 1:1 வாசித்து காட்டினேன். அங்கே எதை அடையாளப்படுத்துகிறார்? விசுவாசம், கிருபை. ஆபிரகாம் விசுவாசம், தாவீது கிருபை. இங்க வசனம் சொல்லுது, கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டபடினாலதான் இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வந்திருக்குது. நான் எத்தனையோ பேருக்கு இயேசுவின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்றோம், எத்தனையோ ஜனங்களுக்கு அறிவிச்சிருக்கிறோம். ஆனா அவங்க விசுவாசிக்கல. ஏன்னா அவங்களுக்கு கிருபை இல்லை. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறனால இந்த இடத்துல நம்மளை கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த கிருபையை நான் விசுவாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அந்த வசனமானது நாம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லாருக்குள்ளும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். எல்லாருக்கும், படிச்சவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், அழகா இருக்கிற அழகில்ல, கொஞ்சம் வயசு கிழவன் கிழவி கோமர வித்தியாசமே இல்லை. அல்லேலூயா. இல்லை பாஸ்டர் வயசாகி போச்சு பாஸ்டர், இனி எங்க பாஸ்டர் நான் காரை வீடு வாங்குறது, இன்னைக்கு பாஸ்டர் நான் காரு வாங்குறது, இதெல்லாம் நடக்கிற காரியமா? கர்த்தர் சொன்னாரு, ஆபிரகாம்கிட்ட 100 வயசுல என்ன தந்தாரு? குழந்தையை கொடுத்தாரு. அல்லேலூயா. இனி என்ன பாஸ்டர், இனி என்ன பாஸ்டர் அனுபவிக்க வேண்டியது இல்லை. நீ எல்லாவற்றையும் தேவனுக்காக எல்லாவற்றையும் இந்த பூலோகத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தினால நீ அனுபவிச்சுட்டு நீ பரலோகத்துக்கு போனோம். அல்லேலூயா. நீ தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு போனோம். அல்லேலூயா. இயேசுவுக்காக நான் எல்லாவற்றையும் பெற்று அனுபவித்தேன், என்னை கர்த்தர் எனக்கு சுகமாய் தங்க பண்ணினாருன்னு சொல்லிட்டு பரலோகத்துக்கு போனோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கிறது. அப்ப யாருக்கு நிச்சயமா இருக்கிறது? எனக்கு. சொல்லுங்க, எனக்கு நிச்சயமா இருக்கிறது. எனக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், எனக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஏனென்றால் நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் அவரை விசுவாசிக்கிறேன். வாசிக்கல ஒரு வசனத்தை, ஏசாயா 55:3. இல்லை, நான் எடுத்துக்கிறேன், ஒரு நிமிஷம். ஏசாயா 55:3 வாசிங்க. இப்போ வாசிங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள்,
அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய நீதி உனக்கு உண்டாகும். இந்த ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்க நீங்கள்லாம் விசுவாசித்தீங்கன்னா இது உங்களுக்கு உண்டாகுன்னு சொன்னாரு. இப்ப இந்த கிருபையை குறித்து சொல்றாரு, நான் தாவீதுக்கு அருளின நித்தியமான கிருபைகளை உங்களுக்கு நான் கொடுப்பேன். கிருபை, நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பது கிருபை. உங்களுக்கு எனக்கு ஜீவனை பலத்தை சுகத்தை கொடுத்திருக்கிறது கிருபை. நீங்க தூங்கிட்டு காலைல சந்தோஷமா எந்திரிக்கிறீங்களே அது கிருபை. நீங்க வேலைக்கு போயிட்டு பத்திரமா வீடு வந்து சேர்றீங்கல்ல அது கிருபை. நீங்க வேலை செய்யறதுல கர்த்தர் பலன் தர்றாருல அது கிருபை. நீங்க கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வாதமா இருக்குல்ல அது கிருபை. ஒன்றினாலும் ஒரு காலத்திலும் ஏன் பலன், ஏன் ஞானம், ஏன் அறிவு, ஏன் திறமை, நான் படிச்சது நான் இல்லை, எல்லாம் அவர் எடுத்த கிருபை. அவர் சொல்றாரு, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். உடன்படிக்கை உங்க மேல கிருபை இருந்துகிட்டே இருக்கும். உங்க மேல கர்த்தர் கிருபையை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு விசுவாசத்தினாலே நாம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனால் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். எபேசியர் 2, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? இப்போ வாசிங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மை வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடந்து கொள்ளும்படி அவர் முன்னதாக நம்மை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மரித்தவர்களாய் இருந்த நம்மை, பாவத்தில் இருந்த நம்மை, சாபத்தில் இருந்த நம்மை, அடிமைத்தில் இருந்த நம்மை கர்த்தர் விடுதலை ஆக்கி இப்ப கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாராம்? உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். எங்க உட்கார்ந்துருக்கீங்க? ஒண்ணுங்க, அவரோடு கூட. அல்லேலூயா. எங்க உட்கார்ந்துருக்கீங்க? ஏசப்பா கூட உட்கார்ந்துருக்கிறீங்க. யார் கூட உட்கார்ந்துருக்கிறீங்க? ஏசப்பா கூட. ஏசு ராஜாவோட உட்கார்ந்துருக்கீங்க உன்னதங்களிலே. கிருபையினாலே. இந்த கிருபை எங்க கிடைச்சது? கிருபை. அந்த வசனம் சொல்லுகிறது, வசனத்தை வாசிப்போம். 8ஆம் வசனத்தை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபை முதலாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த கிருபையை நாம் விசுவாசிக்கும் போது அது நமக்கு ஈவாக மாறுகிறது, தேவனுடைய நீதியாய் மாறுகிறது, அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. அல்லேலூயா. இப்ப இந்த தேவனுடைய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா அந்த கிருபையை கொண்டு விசுவாசித்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், விடுதலையாக்கப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த கிருபை என்ன செய்யுதுன்னு சொன்னா வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 1:5. சரி சரி. போதும். சல்மோன் போவாசை யார் இடத்துல பெற்றான்? ராகாப். ராகாப்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. ராகாப் யாருங்க? வேசி. எங்க இருந்தா? எரிகோல இருந்தா. எரிகோல இருந்தா. எரிகோல இருந்தா. இது எவ்வளவு ஆச்சரியமான காரியம். இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறிலே ஒரு வேசியின் பெயர் இடம்பெற்றிருக்கிறதுன்னு சொன்னா அதுதான் கிருபை. அதாங்க கிருபை. அதான் கிருபை.
இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, அந்த எரிகோவுக்கு வரும்பொழுது அந்த எரிகோவில் இருக்கிற வேசி, ஊரால் புறக்கணிக்கப்பட்டவள், தவறாக பேசப்படப்பட்டவள், ஆனால் அவரிடத்தில் கிருபை கிடைச்சது. அந்த கிருபையை விசுவாசித்தாள். என்ன சொன்னா? எப்படி விசுவாசித்தா? என்ன சொன்னாங்க? அந்த வந்த அந்த இஸ்ரவேல் மக்கள், அந்த வேகுக்காரர்கள் என்ன சொன்னாங்க? நீ பிழைக்கணும்னா என்ன செய்யணும்? உன் வீட்டில் என்ன போடணும்? சிகப்பு நூலை என்ன செய்யணும்? நீ தொங்க விடணும். நாங்கள் அதை அடையாளமாக பார்த்து என்ன செய்ய மாட்டோம்? உன்னை சேதப்படுத்த மாட்டோம்னு சொன்னாங்க. விசுவாசித்தா. இவங்க என்னைக்கு நம்மளை காப்பாற்ற போறாங்க? இவங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்களா? இவங்க சொன்னது நடக்குமா அப்படின்னு நம்பல. சொன்னதை விசுவாசித்தால் அது அவளுக்கு தேவ நீதியாய் மாறினது. அல்லேலூயா. எரிகோ முழுவதுமாக சுட்டெரிக்கப்பட்டது, எரிகோ முழுவதுமாக அழிக்கப்பட்டது. ஆனால் ராகாப்பிடத்தில் ஒன்றும் நடக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்போம், வார்த்தையை கேட்போம், வசனத்தை கேட்போம், வார்த்தையை கேட்போம், வசனத்தை கேட்போம். வார்த்தையை கேளுங்க, வசனத்தை கேளுங்க, வார்த்தையின்படி நடங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, வசனத்தை திரும்ப திரும்ப தியானிங்க. வீட்டுக்கு போகும்போது கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சுட்டே போங்க. ஒவ்வொரு நேரம் கர்த்தருடைய வசனத்தை தியானிங்க. நம்ம ஏதோ வந்துட்டு வாடகை வீட்டில் இருந்துட்டு ஏதோ பெட்டியை வாங்கி போட்டு கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டு போகிறதுக்கு வரல. இயேசுக்காக ஏதாயில் ஒன்று காரியத்தை அநேகருக்கு சாட்சியை அறிவிச்சுட்டு தான் போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நீங்கள் சும்மா இருக்க விரும்பாதீங்க. ஒரு மேன்மையானதை நாடுங்க, மேன்மையானதை விரும்புங்க, மேன்மையானதை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தரனை ஆசீர்வதிப்பாருன்னு புறஜாதிகளை பார்த்து சொல்லுங்க. கர்த்தரனை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 4 பேரை பார்த்தா சொல்லுங்க, ஏசனை ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாருன்னு சொல்லுங்க. நானே கஷ்டப்படுறேன் சிஸ்டர், அக்கா ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா, வாடகை கொடுக்கவே கஷ்டப்படுறேன், படிப்புக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். அவன் சொல்லுவேன், சர்ச்சுக்கு வாங்கக்கா, நீங்களும் என் கூட வாங்க, உங்களை கூட்டிட்டு போறேன். நீயே அங்கே போய் கஷ்டப்படுற, நான் இதுக்கு நான் நல்லா தான் இருக்கேன், நான் வாடகை கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கேன், ஃபீஸை கரெக்டாக கட்டிகிட்டு இருக்கேன், நான் ஆஸ்பத்திரிக்கெலாம் போகல, நல்லா தான் இருக்கிறேன். நீ அங்கே என்னை விட ஆஸ்பத்திரி தள்ளி விட்டுறாத, என்னை வாடகை கொடுக்காத நான் ஆற்றி விட்டுறாத. சொல்லும்போது சொல்லணும், ஏசு என் கூட இருக்கிறாரு, ஏசு என்னை ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு, ஏசு என்னை விடுதலையா வச்சிருக்கிறாரு. ஒரு நேரத்தில் தரித்திரத்தில் இருந்தேன், ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தேன், என்னை 3 நேரம் சாப்பிட்றேன், என்னை கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரு. அந்த இயேசுகிட்ட நீ வா, ஒன்னு ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பலகீனன் தன்னை பலவான் என்று எண்ண கடவன், தரித்திரன் தன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்ல கடவன். நான் வசனத்தை தான் சொல்றேன், வார்த்தையை தான் சொல்றேன். ஏசு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாருப்பா, நீ வா, உன்னை ஆண்டவர் ஏசு ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. ஏன் சொந்தக்காரன்ட்ட போட சொல்லு, ஏய் என் குடும்பம் அழிஞ்சு சொன்னீங்க, இன்னைக்கு பாரு நான் ஆசீர்வாதமாக இருக்கேன் பாருங்க, குடும்பம் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது தெரியுமா? நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், சமாதானமாக இருக்கிறோம், விடுதலையாக இருக்கிறோம், கர்த்தர் எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. கேட்குற முகூரம் என்ன கேட்குறான்? போன வாரம் ஒரு டெத்து, எங்கள் சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்க இங்கே ஆரிப்பட்டியில் 4 நாளைக்கு முன்னால். சொந்தக்காரன் பூரா வந்திருந்தேன். உனக்கு வெள்ளைக்காரன்றது காசு வருதா? வெள்ளைக்காரன்றது காசு வருதா? கேட்குறவன் பூரா என்ன கேட்குறான்? உனக்கு வெள்ளைக்காரன்ட்டு எவ்வளோ காசு வருது? நான் சொல்கிறேன், ஏசு என்னை நடத்துகிறாரியா, ஏசு என்னை போஷிக்கிறாரு, ஏசு என்னை நடத்துகிறாரு. நான் ஏசு ஊழியம் செய்கிறேன், நான் ஆசீர்வாதமாக இருக்கேன். அல்லேலூயா. ஏசுக்கு நான் ஊழியம் செய்கிற ஆசீர்வாதமாக இருக்கிறேன். கேட்குறவன் பூரா என்ன கேட்குறான்? வெள்ளைக்காரன் எவ்வளோ தரேன், உனக்கு எவ்வளோ காசு வருது? மக்கள் அப்படி தான் பார்ப்பாங்க. நம்ம போடுற சட்டை, நம்ம ஓட்டுற வண்டி, நம்ம நடக்கிற நடை, அதை பார்த்து அவனுக்கு வித்தியாசமாக தான் தெரியும். வித்தியாசமாக தெரியட்டும்ன்ற. அல்லேலூயா. ஏசு என் கூட இருக்கிறான்னு தெரியட்டும், ஏசு என் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு தெரியட்டும். இன்னைக்கு நான் மேன்மையாக இருக்கிறான்னு, ஏசு என் குடும்பத்தில் வந்ததுனால ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கல்யாணம் விட்டு போன 4 செயினை தூக்கி போட்டு போங்க, எவனும் அடகு கேட்டுருவாங்களேன்னு பயப்படாதீங்க. ஏசு என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. ஏசு என்னை சோமா வச்சிருக்காரு. 10 மோதிரம் வச்சிருந்தா 10 மோதிரத்தை போட்டு போங்க. அல்லேலூயா. ஏசு என்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு, நான் நல்லா இருக்கேன், இப்போ என்னை ஆண்டு நன்மை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இந்த ராகாப்புக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த ராகாப்புனுடைய வம்ச வரலாறில் வந்தவர் தான் தாவீது. போவாசுடைய பிள்ளை யாரு? தாவீதோட அப்பா பேர் என்னது?
ஈசாய். ஈசாயோட மகன் யாரு? தாவீது. அந்த தாவீதின் வம்சத்தில் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஒதுக்கப்பட்டிருந்த தள்ளப்பட்டிருந்த ராகாப்பா இருக்கலாம், ஆண்டவர் கண்களுக்கு கிருபை கிடைச்சிச்சுன்னா அவருடைய சந்ததியிலும் இயேசு கிறிஸ்து வருவார். உங்களை ஒதுக்கி இருக்கலாம், தள்ளி இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஒன்றுக்கு உதவாதவன், ஆகாதவன், போகாதவன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நம்மளை பார்த்தால் அங்கே திரும்பிக்கிட்டு போயிருக்கலாம், நம்மளை பார்த்து அடுத்த தெருவில் போயிருக்கலாம். ஆனால் நம்மளை கொண்டு தான் கர்த்தர் உயர்த்தி மேன்மையாக வைப்பார். நம்ம இடத்துல கர்த்தர் ஆசீர்வாதம் வைப்பார். அவர் ஒரு நாள் நம்மளை குறையா வைக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் வேகமாக போகலாம். கலாத்தியன் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். கலாத்தியர் 4 சீக்கிரம் வாசித்து முடிச்சிடும். கலாத்தியர் 4 22 23 வாசிங்க. கலாத்தியர் 4 22 23. சரி. அடிமையான இடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ள இடத்தில் பிறந்தவன், மாம்சத்தின்படி பிறந்தான். சுயாதீனம் உள்ள இடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். நீங்களும் நானும் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். அல்ல, நீங்கள் நான் யாரு? வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளை, வாக்கு தத்தத்தின் பிள்ளை. நான் வாக்கு தத்தத்தின் பிள்ளை. அப்போ வாக்கு தத்தத்தின் பிள்ளையா இருக்கிற எனக்கு இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்னெல்லாம் இருக்கோ அது எனக்குரியது. அல்லேலூயா, எனக்குரியது. கிளைம் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் கிளைம் பண்ணுறாங்க. இப்போ நான் எங்கே போனாலும் ரெண்டு வாங்க வேண்டியது இருக்குது. சாக்லேட் வாங்கினா 2 வாங்க வேண்டியது இருக்குது, பிஸ்கட் வாங்கினா 2 வாங்க வேண்டியது இருக்குது, என்ன வாங்கினாலும் 2 வாங்க வேண்டியது இருக்குது. நான் நினச்சேன், இவ சின்ன பிள்ளை தானே, இவ பெரிய பிள்ளை, இவ்வளோ பிஸ்கட் சாப்பிட போகிறா அப்படின்னு வாங்கிட்டு வராமட்டா எனக்குரிய பங்கு எங்கே? எனக்கு ஏன் வாங்கிட்டு வரல? என்ன வாங்கினாலும் ஏமா சின்ன பிள்ளைம்மா அவளுக்கு வாங்கிட்டு வந்தேன், நீ பெரிய பிள்ளை, காலேஜ் படிக்க, எம்ஏ முடிக்க, இன்னும் பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்க, நீ சின்ன பிள்ளையாச்சா? எனக்குரியது வேணும். சாக்லேட் வாங்கினா 2 வாங்குறேன், பிஸ்கட் வாங்கினா 2 வாங்குறேன். நம்ப மாட்டேங்க, ஆட்டுக்கறி வாங்கினாலும் 2 நல்லி வாங்குறேன். 2 நல்லி கொடுப்பான், அதுக்கு சண்டை வருது. நான் அவளுக்கு மட்டும் இல்லை, அந்த நல்லியை கரெக்டாக அவிக்கணும். அந்த நல்லியில் உள்ள இல்லைன்னா எனக்கு உள்ள இல்லை, அவளுக்கு இருக்குது. நான் ரியல் பேசுகிறேன், கதை சொல்லலை. ஏன் பிள்ளைகள் நம்மிடத்தில் கிளைம் பண்ணும்போது நீங்கள் ஏன் தேவனிடத்தில் கிளைம் பண்ண மாட்டேன்றீங்க? தேவனிடத்தில் இருக்கிற சமாதானம் எனக்குரியதுன்னு சொல்லுங்க, தேவனிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் எனக்குரியதுன்னு சொல்லுங்க, தேவனிடத்தில் இருக்கிற சுகம் எனக்குரியதுன்னு சொல்லுங்க, தேவனிடத்தில் இருக்கிற விடுதலை எனக்குரியதுன்னு சொல்லுங்க, பொருளாதாரம் அவர்கிட்ட இருக்குது, வெள்ளியும் பொண்ணும் எடுதுன்னு சொன்னாரு, எனக்குரியதுன்னு சொல்லுங்க. ஆண்டவரே உம்மிடத்தில் இருக்கிற எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. போய் உட்காந்து அப்பாட்டையும் அம்மாட்டையும் அங்கேயும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிற ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார், அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கடைசி வசனத்தை வாசித்து அது 31 வாசிங்கள். 31 ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளைகளாக இராமல் சுயாதீனம் உள்ளவர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அடிமைக்கு தான் கிடைக்காது, அடிமைக்கு கிடைக்காது. அடிமைக்கு நம்ம பார்த்து கொடுத்தா தான். ஆனால் சுயாதீனம், அந்த வீட்டில் பிறந்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கு எல்லாம் உரிமை இருக்கிறது. அதனால நீங்களே உங்களை என்னை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ சுயாதீனத்தின் பிள்ளை, நீ கிளைம் பண்ணு, விசுவாசத்தில் பெற்றுக்கொள், உனக்கு நான் கிருபை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏசாவை வெறுத்து யாரை நேசித்த? யாக்கோபை நேசித்த. என் வேலை உங்களை நேசிச்சிருக்கிறேன். உங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இந்த ஊரில், அவங்கள நேசிக்கல கர்த்தர், உங்க மேல என் மேல கிருபையா இருக்கிறாரு. அப்போ அந்த கிருபையை பெற்ற நான் விசுவாசத்தினால ஆசீர்வதிக்கப்படணும், கிளைம் பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும், கேட்கணும், விடுதலை ஆகணும். இன்னும் நமக்கு ஒரு 6 மாதம் இருக்குது. அல்லேலூயா. 6 மாதத்தில் ஜனவரி மாதத்துலேருந்து நான் விசுவாசிக்கிறேன், வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் வந்து வீடு திறப்ப நடத்திக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், கார் வாங்கினா நான் வந்து ஜாம் பண்ணணும், பைக் வாங்கினா நான் வந்து ஜாம் பண்ணணும், நகை வாங்கினா நான் வந்து ஜாம் பண்ணணும். பார்சலாக ஒரு 10-20 ரூபா நகை எடுத்துருக்கிறேன் அப்படின்னு ஜாம் பண்ணு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தவனுக்கு எல்லாம் கூடும். ஜாம் பண்ணு. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில் தேவனுடைய ஈவு.